ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா தரப்புலேருந்து NX 500 பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரரு. இதில ஸ்பெக்ஸு, டீட்டெயிலு, ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல போய் பார்ப்போம். என்னென்ன கலர் வெரைட்டி என்னென்ன அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல போய் பார்ப்போம். ப்ளஸ் வந்து இதில வந்து அட்வென்ச்சர் ஃபிட்டிங்ஸ்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. அத வந்து நம்ம இனிஷியலாவே நம்ம பார்த்துருவோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அட்வென்ச்சர் கிட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பியூர் அட்வென்ச்சர் டூரர்ன்றதுனால, அதோட பேக்கேஜாவே நம்மளுக்கு வந்தது. ஃபாக் லேம்ப் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு பைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீல் ஸ்ட்ரிப்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். ரெட் கலரில் ஸ்டிக்கர்ஸ் சூப்பரா இருக்கும். நக்கிள் கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்துரும். ஸ்டீரிங்கில நம்மளுக்கு லிவர்ஸ்க்கு பக்கத்தில. அது போக பார்த்தீங்கன்னா, டேங்க் பேட் சேஃப்டிக்காக அந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக அதுவும் வந்துரும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மோக்டு விண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஃபாக் லேம்ப்ஸு 2 பக்கமே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கறதுக்கு இதெல்லாம் போட்டோனே நல்லா ஸ்டைலிஷான ஒரு வண்டியாவே நம்மளுக்கு இந்த வண்டிய பொறுத்தவரையும் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இதில ஸ்பெக்ஸ வந்து பார்ப்போம். வண்டியோட லுக் வைஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது, பக்கா அட்வென்ச்சர் டூரரா செம்மையாவே டிசைன் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லா செம்ம டிசைனாவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வைசர்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு இருக்கு. விண்ட வந்து ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஏதுவாவே இருக்கு. ஃப்ரண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸ்ல சூப்பராவே நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கெலட்டன் லுக்ல நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது வண்டி நல்லா ஸ்லிம்மியா ஃபீல் ஆகுது. அதேபோல சிக்னல் லேம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எல்ஓ லேம்ப்பு எல்இடி செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. கன்சோலு நல்லா பார்க்கறதுக்கு அதுவும் நல்லா கலர் டிஸ்ப்ளேவா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் சைலன்சர் வந்து நம்மளுக்கு போது. ஆனா சிங்கிளா தான் நம்மளுக்கு வெளியில வர மாரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. மஃப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மஃப்ளரு. ஹெவியான சவுண்ட் வந்து செம்ம ஹெவியான சவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு பெடல் டிஸ்க்காவே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, டுவல் சேனல் ஏபிஎஸோட ஃப்ரண்ட்ல வந்து டுவல் டிஸ்க் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிசான் கேலிபர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்தவரையும் நல்லா சூப்பரான ஒரு பைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஜாக் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைட் ஸ்டியரிங்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் மொத்தம் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கலர்ஸில் சூப்பராகவே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து 6,60,000 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வரும். சென்னையில் இன்னும் கூட கொஞ்சம் ப்ரைஸ் ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்க ஷோரூமில் போய் நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாகவே தெரிஞ்சிடும். இந்த வண்டி வந்து இதோட சிசியை பொறுத்தவரையும் ஒரு 500ன்னு சொல்கிறாங்க மாடலுக்காக. இது சிசி வந்து 471 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. லிக்விட் கூல்டு இன்ஜினு டிஓஹெச்சி இன்லைன் 2 சிலிண்டரை வச்சு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 சிலிண்டர் இருக்குது. இதோட மைலேஜ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 26 km/லிட்டர் வந்து நம்மளுக்கு மைலேஜ் தரக்கூடிய வகையில் இந்த வண்டி டிசைன் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மேக்ஸிமம் பவரு 47 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 43 Nm ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு பவர் அண்டு டார்க் ஃபிகர் கொண்ட ஒரு பைக்காகவே நம்மளுக்கு இருக்குது. ஹோண்டாவை பொறுத்தவரை நல்லா ரிஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னதான் மார்க்கெட்டில் இதை விட கொஞ்சம் பவர் கூட வண்டி இருந்தாலும், இதோட ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜினு ப்ளஸ் வந்து இதை ரிலையபிலிட்டி வந்து வேறு எந்த கம்பெனிலையுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வாங்கலான்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து இதோட ஃபியூல் கேப்பபிலிட்டி 17 லிட்டர்ஸ் ஃபியூல் கேப்பபிலிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங்கான ஒரு டேங்க்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப்ஸில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போரோட சைஸு 67 mm. ஸ்ட்ரோக்கோட சைஸை பொறுத்தவரையும் 66.8 mm நம்மளுக்கு வந்துடுது. BS6 நாம்ஸு 2.1 வேரியண்ட்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. பாஸ் 1.5 இயர்ஸாக இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நல்லாவே விற்றுக்கிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் டிஜிட்டல் ஆல்ரெடி நம்ம பார்த்ததெல்லாம். அதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன்ஸ் வருது. கால் வந்தால் பார்த்துக்க முடியும். எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மியூசிக் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். ஓடா ட்ரிப்பா எல்லாமே நம்மளுக்கு டிஜிட்டலாக தான் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர் ஆஃப் வேரியண்ட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது,
ஹோண்டாவோட ரோடு அசிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து மற்ற கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்ஸை வந்து ஸ்விட்சபிள் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு மோட்ஸ் வந்து கிடைக்கும். அதே போல் ஹோண்டாவில் வந்து டார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கறதுனால நமக்கு பவரில் டார்க்கில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நம்ம மாற்றணுன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக வேரி ஆகிறது க்ளீனாகவே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பில் சீட்டோட செட்டப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து இதில் கிராஃபிக்ஸ் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வந்து அங்கங்கே போகுது. வண்டியோட டைமென்ஷன் அண்ட் கேப்பபிலிட்டி வைஸ் வண்டியோட வித்து 829 mm, லென்த்தை பொறுத்த வரையும் 2165 mm, நல்லா லாங்கான ஒரு வண்டியாக இருக்குது. பக்கா டூரராகவே இதை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் டிரைவுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு ஒரு 200 to 300 ஒரு ஸ்ட்ரெச்சே நம்மளுக்கு அடிக்க முடியும். அது அளவுக்கு வந்து ஃபியூல் கேப்பபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து இருக்குது பேக் சைடில். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு அப்சைட் டவுன் ஸ்போக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக செம்மையாகவே இருக்குது. சீட்டோட ஹைட்டை பொறுத்தவரைக்கும் 830 mm, வண்டியோட வீல் பேஸு 181 mm வந்து நம்மளுக்கு வீல் பேஸ் கிடைக்குது. வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தோம்னா 196 kgs வந்து நம்மளுக்கு வந்து வண்டியோட வெயிட் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பிரேக்கிங் டைமென்ஷன் 296 mm வந்து நம்மளுக்கு பிரேக்கிங் டைமென்ஷன் பொறுத்தவரைக்கும் டிஸ்க் பிரேக்கோட டயா நம்மளுக்கு இருக்குது. ரியர் சைடு வந்து 240 mm வந்துடுது. இதில் டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 181 km/h வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர் ப்ளஸ் டார்க் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செம்மையாகவே வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷனோட டயர் செட்டப் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 110/80 19 வீலோட பேர் பண்ணியிருக்காங்க. ரியர் செக்ஷன் வந்து 160/60 17 வீலோட பேர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் செட்டப்ஸு நல்லா சூப்பராகவே இருக்குது. அலாய் வீல் நல்லா குவாலிட்டியான ஒரு அலாய்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரேடியர் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கார்னரிங் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃபுல் அட்வென்ச்சர் டூரராக இதை வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அட்வென்ச்சர் டூரர் நம்மளுக்கு பண்ண முடியாது. அட்வென்ச்சர் டூரர் பண்ணலாம். ரொம்ப கார்னரிங் பண்ணுறதுக்கு மாதிரி நம்மளுக்கு grip வந்து இதில் டயர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போகிறதுனால அதை போட்டு நம்ம வந்து கார்னரிங்லாம் பண்ண முடியும். மெயினாக வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பக்கா டூரிங்கான ஒரு வெஹிக்கிள். ப்ளஸ் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளாஸான ஒரு பைக்காகவே இருக்கும். நல்லா இது ஒர்த் டு பையான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க ஹோண்டா ஷோரூம் பிக் விங் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போய் டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கும். டெஸ்ட் ட்ரைவ் இருந்தால் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.